अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीत पुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। ஸ்ராத்தத்தை பத்தி சொல்லிட்டு வரும் பொழுது எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த திதிகளோட சேர்ந்தா அன்னைக்கு ஸ்ராத்தங்கள் விசேஷகரமானதாக அமையறதுங்கிறத காண்பிச்சுட்டு வந்து இதுக்கு மேலையும் சிலதெல்லாம் இருக்குங்கிறதாக சொல்றதுக்காக சனத்குமாரர் முன்னாடி கேட்டதான விஷயம் சொன்னதான விஷயம் புரூரவஸுக்கு அப்படி சனத்குமாரர் சாதிச்சதான விஷயத்து மேல அவர் உபபிரம்மணமாக எடுக்கிறார். தான் சொல்றதுக்கு கூட வந்து அதுக்கு பலம் சேர்க்கறது. உபபிரம்மணம் அப்படின்னா அதான் உபபிரம்மணம் அப்படின்னு தான் சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கறது அப்படின்னு வேதங்கள் சொல்லி இருக்கக்கூடியதான விஷயங்களை உபபிரம்மயந்தி அந்நியே இதிகாச புராணாதி கிரந்தாக, மற்ற புராணங்கள் இதிகாசங்கள் ஸ்ரீமத் ராமாயணாதிகள் அதே மாதிரி ஆழ்வார் பிரபந்தாதிகள் எல்லாம் அதுகளுக்கு பலம் சேர்க்கிறது அப்படின்னு. அப்போ சனத்குமாரர் 11வது ஸ்லோகத்துல கீதம் சனத்குமாரேண யதைலாய மகாத்மனே பிருச்சதே பித்ருபக்தாய பிரஷ்ரயாவனதாய ச, அப்படி பிரஷ்ரய அவனத்தனான வினயத்தோடு கூட சேவித்திருக்கக்கூடிய அந்த ஐலன், அதாவது புரூரவஸுக்கு சனத்குமாரர் சொன்னதான விஷயங்கள் அதை சொல்றேன் கேட்டுக்கொள் அப்படின்னு 11வது ஸ்லோகத்துல சாதிச்சார். என்ன சொன்னார்? 14 என்ன சாதிக்கிறார் அப்படின்னா சில நாட்களை சொல்றார். இதெல்லாம் விசேஷமானவைகள். வைசாக மாசஸ்ய ச யா திருத்தீயா நவம்யசௌ கார்த்திக சுக்லபக்ஷே நபஸ்ய மாசஸ்ய ச கிருஷ்ணபக்ஷே த்ரயோதசி பஞ்சதசி ச மாघे ஏதா யுகாத்யாः கச்சிதாः புராணேஷ்வனந்த புண்ணியாः திதயश्चतस्राः உபப்ளவே சந்திரமசோ ரவேश्च त्रिष्वष्टकाख्यः अयनद्वये च पानीयमप्यत्र तिलैर्भिमिश्रम् दद्यात् पितृभ्यः प्रयतो मनुष्यः श्राद्धं कृतं तेन समाह सहस्रम् रहस्यमेतत् पितरो वदन्ति. இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு போறார். இப்ப என்ன காண்பிக்கிறாருன்னா இந்த நாட்கள் ஒரு 4 நாட்களை முதல்ல எடுக்கிறார். அதுகளுக்கெல்லாம் யுகம் அப்படின்னு பெயர். இந்த நாட்கள்ல என்ன நாட்கள் அப்படின்னார்? வைசாக மாசஸ்ய ச யா திருத்தீயா, வைசாக மாசஸ்ய ச யா திருத்தீயா, வைசாக மாசத்தினுடையதான திருத்தீயா, வைசாக மாசஸ்ய ச யா திருத்தீயா நவம்யசௌ கார்த்திக சுக்லபக்ஷே, அதே மாதிரி கார்த்திக மாசத்தினுடையதான சுக்லபக்ஷ நவமி
நபஸ்ய மாசஸ்ய ச கிருஷ்ண பக்ஷே த்ரயோதசி. நபஸ்ய மாச த்ரயோதசி, பஞ்சதசி ச மாகே, மாக மாச பஞ்சதசி. இப்போ ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கலாம். சூரியர் எந்த ராசிக்குள்ள பிரவேசிக்கிறாரோ அது அந்த மாசம். மேஷ ராசிக்குள்ள பிரவேசிச்சார் அப்படின்னா அதுக்கு மேஷ மாசம் அப்படிங்கிறது. இப்போ அவர் மிதுன ராசியில இருக்கார். நாமோ 12 மாசங்கள் வச்சிருக்கோமே, சித்திரை வைகாசி ஆனி ஆடிங்கிறது. அதுக்கு நீங்க நேரடியா அப்படியே வரிசையா சொல்லிட்டே வந்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம்ங்கிறதெல்லாம். இப்போ சூரியன் ஒரு ராசியில இந்த இந்த அளவு வச்சுக்கோங்களேன், இதுதான் சூரியன் இப்படி போக வேண்டியது, இந்த ஒரு அளவு மேஷ ராசி அப்படின்னு வச்சிங்களான்னா முதல் நாள் இங்க இருப்பார், உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருப்பார் சூரியன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசி நாள் இந்த இடத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறமா அவர் ரிஷப ராசியினுடைய நுனியில இருப்பார், ரிஷப ராசிக்குள்ள பிரவேசிப்பார், ரிஷபத்தை தாண்டி போவார். அப்புறம் மிதுன ராசி. இப்போ அந்த மிதுன ராசி அதுதான் நாம சித்திரை வைகாசி ஆனின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த என்னது இது மிதுன மாசத்தினுடைய இன்னைக்கு ஒரு 15 தேதி வாக்குல கிட்டத்தட்ட ஒரு 12-13 தேதி ஆயிருக்கும், 14 தேதி இருக்குமோ என்னவோ. அந்த இடத்துக்கு எழுதியிருக்கார், பாதியில வந்திருக்கார் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் சூரியன் பிரவேசிக்கிறதுனால ஏற்படுறது. ஒவ்வொரு மாசத்துக்குமே அவர் இன்னொன்னுல போய் மாறுறார். அதாவது சித்திரை மாசத்திலிருந்து, அதாவது மேஷ ராசியிலிருந்து அடுத்த ராசிக்குள்ள மாறுறார். அதனால அதுக்கு சங்கிரமணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல சொல்லணுமானா ஒண்ணுல இருந்து இன்னொன்னு போகிறது, டிரான்ஸ்பர் பண்ணறது, தன்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. சங்கராந்தி ரன்யசிய விசேஷ யுக்தான்னு காளிதாசன். ஆக மாறுறது அல்லது இன்னொன்னுக்குள்ள அதாவது இன்னொன்னுக்கு கொடுக்கறதுங்கிறதான அர்த்தங்கள் இருக்கு. இப்ப சங்கராந்தி சங்கிரமணம் அப்படின்னாலே மிகச்சிறந்ததான கதி மாற்றம் அப்படிங்கிறது. இப்போ மேஷ ரவி சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சித்திரை மாசத்துக்கு மேஷத்துக்குள்ள ரவி பிரவேசிக்கிறது அப்படிங்கிறது. சரியா? இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் சூரியனுடையதான சூரியனை அடிப்படையா வச்சுண்டு, சூரியனுடைய கதியை அடிப்படையா வச்சுண்டு பண்ணறது. இதுக்கு சௌர மானம், சூரியன் சம்பந்தப்பட்ட மானம் அளவு சூரியனுடையதான கதியினுடைய தொடர்புடையதாக பண்ணப்படக்கூடியது. ஒவ்வொரு மாசத்திலையும் 30 நாள், அதாவது 30 நாள் பொதுவா இருப்பார். 12 மாசம் 360 நாள். சில மாசங்கள்லாம் ஒரு நாள் தங்கி இருப்பார். இப்ப ஆனி மாசம் பாத்தீங்கன்னா தமிழ்ல 32 தேதி கூட வரும். ஆனா சிலதுல இப்ப மார்கழி மாசம் எல்லாம் நாம சில நாள்ல 30வது நாள் இல்லாம இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால அப்படி அது ஒரு மாதிரி சேர்ந்து 365 நாள்ங்கிறது வருது. இது என்னது? சௌர மானம், சூரியனுடைய கதியை அடிப்படையாக வைத்து கொண்டு வரக்கூடிய அளவீடு அப்படிங்கிறது. இப்போ அந்த மாதிரி சூரியன் மேஷம், சித்திர மாசம் மேஷத்துல இருந்தார், வைகாசி மாசம் அதுல இருந்தார் ரிஷபத்துல. இப்போ மேஷம் ரிஷபம் மிதுனத்துல இருக்கார். இன்னொரு 15 நாள் அப்போ இங்க வந்துடுவார். மேஷம் ரிஷபம் மிதுனத்துக்கு அடுத்தது கட்டாக்கத்துக்கு வந்துடுவார். அப்பதான் நாம விஷுன்னு சொல்றோம். அது இருக்கட்டும். இப்போ இது சூரியனுடையதான கதியை வச்சுண்டு, அப்போ அந்த மாசங்களுக்கு என்னென்ன பெயர் அப்படின்னா மேஷ மாசம், ரிஷப மாசம், மிதுன மாசம், கர்க்கடக மாசம் அப்படிங்கிறது என்ன ராசியோ அந்த பெயர். ஆனா சில பேர் என்ன பண்றா அப்படின்னாக்க சாந்திரமானம், சந்திரனுடைய கதியை வைத்து கொண்டு வரக்கூடிய மானம் அளவு அப்படிங்கிறது. அது என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா அமாவாசையோட ஒரு கிருஷ்ண பட்சம் முடியுமா? அமாவாசைங்கிறது சந்திரன் இல்லாததான் அந்த கிருஷ்ண பட்சம். அமாவாசையோட கிருஷ்ண பட்சம் முடியும். அதுக்கப்புறமா பிரதமையில இருந்து சுக்ல பட்சம் ஆரம்பிக்கும், அமாவாசைக்கு அடுத்த நாள். அந்த மாதிரி
அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு மாசம் கணக்கு. நீங்க பார்த்தீங்களான்னா யுகாதி எப்போதுமே பிரதமையில தான் வரும். யுகாதி பிரதமைனே பிரசித்தம். அப்போ அந்த மாசத்துக்கு, அதாவது நம்ம கணக்குல சொல்லணுமானா சித்திர மாசத்துல ஒரு அமாவாசை வரும் பாருங்க. அது முடிஞ்சதுன்னா சந்திரனுடைய கதியில அடுத்த மாசம் வரும். அதுக்கு பேர் வைசாக்க மாசம் அப்படின்னு. இப்போ அமாவாசை இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி ஆச்சு, 5-6 நாள் முன்னாடி ஆச்சு அமாவாசையா. அது என்ன மாசம்? ஆனி நம்ம சூரியனுடைய கணக்குல ஆனி மாசத்து அமாவாசையா. ஆனா சந்திரன் சுக்லபக்ஷத்துக்கு வந்துட்டானா, அதனால சாந்திரமானத்துல இதுக்கு அடுத்த மாசம், முதல் மாசம் நாம ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாச கணக்குல வச்சிருக்கோம். அதுக்கு சைத்திரம்னு பெயர், வைசாக்கம்னு 2வதுக்கு பெயர். இப்போ என்ன கணக்கு? சாந்திரமானத்துல அந்த மாசத்துக்கு பெயர் எப்படின்னா அர்த்தத்தோட தான் வச்சிருக்கா. சைத்திரம் அப்படின்னா ஒரு மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய கதியில சொல்றது. சந்திரனுடைய கதியில ஒரு மாசத்துல பௌர்ணமி ஏற்படுற அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அதுதான் அந்த மாசத்துக்கு பெயர். சைத்திரம்னு முதல் மாசம். அந்த நாள் ரொம்ப பிரசித்தமான நாளா இருக்கும். சித்திரை மாசத்துல சித்ரா நட்சத்திரத்துல பௌர்ணமி இருக்கும். சித்ரா பௌர்ணமி பிரசித்தம். அதுக்கு அடுத்ததுல ஒரு 2 நட்சத்திரம் தள்ளி வரும். இப்போ சித்திர சுவாதி விசாகத்துல வரும் அடுத்தது. அந்த நட்சத்திரத்துல விசாகத்துல என்னைக்கு பௌர்ணமி அமையறதோ அந்த மாசத்துக்கு வைசாக்கம் அப்படின்னு பெயர். அது வைகாசி மாச பௌர்ணமி. பெரிய பண்டிதாள் ஞாதாக்கள்லாம் எழுந்திருக்கா. நம்ம அதை ஒட்டிதான் நம்மளுடைய புத்தருடைய அவதாரமும் சொல்றா. புத்த பூர்ணிமாங்கிறா, இல்ல அவருக்கு ஞானம் வந்த நாள்ங்கிறா. நம்ம ஆழ்வார் அவதரித்தது அப்படிங்கிறது அந்த சமயம் விசாக்கமும் இல்லையோ, வைகாசி விசாக்கம் அப்படிங்கிறது. அந்த நாள்லாம் ரொம்ப பிரசித்தமான ஒரு பௌர்ணமின்னா நன்னா மதி நிறைந்த நாளோ இல்லையோ. தமிழ்லையும் மதினா ஞானம்னு அர்த்தம். அதுல பெரிய அந்த நாள் ரொம்ப வசதியா இருக்கும் எல்லா மாசத்திலேயுமே. சைத்திரம், வைசாக்கம், அப்புறமா விசாகம், அனுஷம், கேட்டை. அதுல ஜேஷ்ட மாசம், அதுலதான் கோவில்ல ஜேஷ்டாபிஷேகம் அது இதெல்லாம் பண்றது. ஜேஷ்ட மாசம், அந்த மாசத்துல பௌர்ணமி ஜேஷ்டா நட்சத்திரத்துல இருக்கும். கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கணக்குல பார்த்து இப்படி பார்த்துன்னு வந்தீங்கன்னாக்க நாமோ சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், சித்திரை, வைகாசி, ஆடி, பாத்ரபதம், ஆடி, அப்படி அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் வரும். அது கொஞ்சம் ஒவ்வொரு மாசமா கனெக்ட் பண்ணி நாம சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த மாதிரி வைசாக்க மாசம், நீங்க பெருமாள் உற்சவத்துக்கு வைசாக்கோத்சவம் அப்படின்னு பெயர். அது வைகாசி மாச உற்சவம் இல்ல, வைசாக்க மாச உற்சவம். சில சமயம் அது சித்திர மாசமே அதனாலதான் வந்துடும். ஏன்னா சித்திர அமாவாசைக்கு அப்புறமா வருது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால அதுக்கு வைசாக்க உற்சவம். வைசாக்க மாசத்துல வரக்கூடியதான எந்த ஒரு திருவோண நட்சத்திரம் இருக்கோ அந்த திருவோணத்தன்னைக்கு தீர்த்தவாரி வரா மாதிரியான 9 நாட்கள் பெருமாளுக்கு, தேவாதிராஜனுக்கு உற்சவம். அதனாலதான் அதுக்கு வைகாசி உற்சவம் மாறி போய் வைசாக்கம்னு வரல, வைசாக்க உற்சவம். வைசாக்கம்னா நம்ம தமிழ் கணக்குல சித்திரை மாசத்து அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடியதான எந்த ஒரு திருவோணம் உண்டோ அந்த திருவோணத்துக்கு முன்னாடி இருக்கிற 9 நாட்கள், அதுதான் வைசாக்க உற்சவத்துக்கான கணக்கு. அந்த வைசாக்க மாசஸ்ய யா திருத்தீயா, வைசாக்க மாசத்தினுடையதான திருத்தீயில, வைசாக்க மாசஸ்ய யா திருத்தீயா, இதுக்கு பக்ஷ நிர்ணயம் பண்ணி இருக்குல்ல. ஆனால் நவம் யசௌ கார்த்திக சுக்ல பக்ஷே, கார்த்திக சுக்ல பக்ஷே, கார்த்திக மாசத்தினுடைய சுக்லபக்ஷ நவமி. நீங்க அந்த மாச கணக்குல பாத்தீங்கன்னா எந்த மாசத்துல பௌர்ணமியானது கிருத்திகையில வருதோ அது கார்த்திக மாசம் அப்படிங்கிறது.
நம்மளதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கணக்குல ஐப்பசி மாச அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடியதான தான் இது ஆரம்பம். கார்த்திகை மாசம் ஆரம்பம். அந்த கார்த்திகை மாசத்துல சுக்ல பட்சத்துல வரக்கூடியதான திருத்தியா அப்படிங்கிறது, அதாவது அமாவாசைக்கு அப்புறம் 3வது நாளே அது. அதனால நவம்யசௌ கார்த்திக சுக்ல பக்ஷே வைசாக மாசஸ்ய சயா திருத்தீயா நவம்யசௌ கார்த்திக சுக்ல பக்ஷே. கார்த்திக மாசத்து சுக்ல பக்ஷ நவமி. நபஸ்ய மாசஸ்ய ச கிருஷ்ண பக்ஷே. நபஸ்ய மாசஸ்ய ச கிருஷ்ண பக்ஷே. நபஸ்ய மாசி ஸ்ரோணாயாம் அவதீர்ணாய சூரையேன்னு நாம சொல்றோம். இது வேதத்துல வரக்கூடியது. மதுஷ்ச மாதவஸ்ச சுக்ரஸ்ச சுச்சிஷ்ச நபஸ்ச நபஸ்யஸ்ச அப்படிங்கிறது நம்ம கணக்குல சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. அதனாலதான் நபஸ்ய மாசி ஸ்ரோணாயாம் அவதீர்ணாய சூரையே அப்படின்னு. நபஸ்ய மாசம் அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்தினுடைய கிருஷ்ண பட்சத்துல வரக்கூடிய திரையோதசி, கிருஷ்ண திரையோதசி. பஞ்சதசி ச மாகே, மாக மாசத்தினுடையதான பஞ்சதசி. கிட்டத்தட்ட நம்மளுடையதான மாசி மாசத்துக்கு கிட்டத்தட்ட வரும். தையிலையும் வரலாம், மாசிலையும் வரலாம். மாகே பஞ்சதசி. அதுல கிருஷ்ணபக்ஷ பஞ்சதசி, அதாவது 15வது நாள் அப்படின்னு சொன்னா நாம அத அமாவாஸ்யா அப்படின்னு எடுத்துக்கணும். ஏதா யுகாத்யா கசிதாக புராணைஹி. இந்த நாட்களுக்கெல்லாம் யுகாதிகள், அதாவது யுகாதிகள் அப்படின்னு சொன்னா யுகம் அப்படின்னு பெயர். ஏதா யுகாத்யாக கசிதாக புராணைஹி அனந்த புண்ணியாக திதயஸ்சதஸ்ரஹ. இந்த நாட்கள் எல்லாம் பஞ்சாங்கத்துல கூட யுகாதி அப்படின்னு காண்பிச்சிருப்பா. அன்னைக்கெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணணும், அதாவது தர்ப்பணம் பண்ணணும். வருஷத்துல 96 ஸ்ராத்தத்துல இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு. ஆனா அந்த நாள்ல அந்த ஸ்ராத்தங்கள் அதுகளெல்லாம் அவ பண்றதை மாத்திரமே வேலையா இருந்தது அவளுக்கு. நாம இப்பெல்லாம் அதை தவிர என்ன உண்டோ அத காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் பண்றதே நம்மளுக்கு பெரிய காரியமா இருக்கு. 12 மாசம் தர்ப்பணம் பண்றது, மாச பரப்புக்கு அமாவாசையா தர்ப்பணம் பண்றது, அதுக்கப்புறமா அஷ்டக அன்வஷ்டக தர்ப்பணம் பண்றது, இதெல்லாமே பெருங்காரியமா இருக்கு. ஏன்னா நமக்கு இதர காரியங்கள்லயே நோக்கு போயிடுத்த காரணத்தினால. அதனால ஏதா யுகாத்யா கசிதா புராணீர் அனந்த புண்ணியாஸ்திதயஸ்சதஸ்ராஹ. ரொம்பவும் அதிகமானதான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான இந்த 4 நாட்களும் யுகாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி உபப்ளவே சந்திரமசோரவேச்ச, இந்த நாட்கள்லேயும் உபப்ளவே சந்திரமசாக, சந்திரனினுடையதும் சூரியனினுடையதுமான உபப்ளவே, உபப்ளவத்திலேயும், அதாவது கிரகணங்கள்ங்கிறதான அர்த்தத்துல காண்பிக்கிறார். உபப்ளவே சூரிய உபப்ளவே சந்திரமசோரவேச்ச, சந்திரமாவினுடைய சூரியனினுடைய உபப்ளவம், அதாவது கிரகணாதி நாட்கள்லேயும் திரிஷ்வஷ்டகா ஸ்வப்ய அயனத்வயேச்ச, திரிஷு அஷ்டகாசு 3 அஷ்டகைகள், அஷ்டகா ஸ்ராத்தம், அஷ்டகா அன்வஷ்டகா அப்படிங்கிறத போட்டிருப்பா. இதெல்லாம் இதுல இருந்து வரக்கூடிய 3 மாசத்து கிருஷ்ணபக்ஷ அஷ்டமிக்கு அஷ்டகா அப்படிங்கிறது பெயர். அந்த பஞ்சாங்கத்துல பார்த்தாலே அவ அஷ்டகான்னு திஸ்ரோஷ்டகா அப்படின்னு 3 மாசத்தினுடையதான கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி. அவைகள்லேயும் திரிஸ்வஷ்டகா ஸ்வபி அயனத்வயேச்ச, அயனத்வயேச்ச 2 அயனங்களிலேயும், அதாவது அஷ்டகா அப்படிங்கிறது ஹேமந்த சிசிரயோகோ சதுர்ணாம் அபரபக்ஷாணாம் அஷ்டமீஷு அஷ்டகாஹ. ஹேமந்தம் சிசிரம், தை மாசி மார்கழி தை மாசி பங்குனி, இந்த 4 மாசம் ஹேமந்த ருத்துவோ இல்லையோ. இந்த ஹேமந்த ருத்து சரத் ருத்துவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமிக்கு அஷ்டகான்னு பெயர். அந்த அஷ்டகா அன்வஷ்டகாஷ், அதுக்கு அடுத்த நாள் அன்வஷ்டகா அப்படிங்கிறது. இந்த திஸ்ரோஷ்டகாக அப்படின்னு இவைகளுக்கு அந்த 3 அஷ்டகாக்களிலேயும்
திருஷ்வஷ்டகாஸ்வப்யயனத்வயே ச அயனத்வயே பஞ்சாங்கத்துல இதெல்லாம் இருக்கும். அயனம் அப்படின்னு போட்டிருப்பா. உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறது. அயனத்வயம்ங்கிறது ஆடியில போய் சூரியன் போகிறதா இருந்ததுன்னாக்க தட்சிணாயனம். தையில சூரியன் போறான் அப்படின்னு தைக்குள்ள நுழையிறார் மகர சங்கராந்தி, அதுக்கு இதுன்னு பெயர் உத்தராயணம். அயனத்வயேச்ச பானீயமப்யத்ர திலைர் விமிஸ்ரம் தத்யாத் பித்ருப்ய பிரயதோ மனுஷ்யாஹ. இந்த நாட்கள்ல பானீயமப்யத்ர திலைர் விமிஸ்ரம், தீர்த்தத்தை எள்ளோட கூடியதாக. பானீயம்னா தீர்த்தம், அதாவது பருகுவதற்கு அருகதையானதான தீர்த்தம். அப்படி சாப்பிடக்கூடியதான தீர்த்தத்தை திலைர் விமிஸ்ரம் தத்யாத் பித்ருப்ய பிரயதோ மனுஷ்யாஹ. மனுஷியன் ரொம்பவும் முயற்சி பண்ணி மனசுகளை அடக்கி முயற்சி பண்ணியாவது இந்த நாட்கள்ல அவள் பெரியவாளுக்கு தன்னுடைய முன்னோர்களுக்கு தீர்த்தத்தோடு கூடியதான எள்ளு, அதாவது எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது அப்படின்றாளே. ஸ்ராத்தம் கிருதம் தேன சமாசஹஸ்ரம். இப்படி அவன் யார் ஒருத்தன் இத பண்றானோ, தர்ப்பணத்தை பண்றானோ, அவன் சமாசஹஸ்ரம் ஸ்ராத்தம் கிருதம் தேன, 1000 வருஷம் அவன் ஸ்ராத்தம் பண்ணதா சமமாது. ஸ்ராத்தம் கிருதம் தேன சமாசஹஸ்ரம் ரகசியமே தத் பிதரோ வதந்தி அப்படின்னு பித்ருக்கள் கருதுகின்றார்கள். இந்த ரகசியத்தை பித்ருக்கள் கூறுகிறார்கள். இந்த காரணத்தினால இந்த நாட்கள்ல அவசியமாக தர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா இவாளே தர்ப்பணம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டார். மாகே சிதே பஞ்சதசி கதாச்சிதுபைதி யோகம் யதி வாருணேன ருக்ஷேண காலஸ்ஸ பரః பித்ருணாம் நஹ்யல்ப புண்ணியர் நிருபலப்யதே சௌ. அதே மாதிரி மாகத்துல, அதாவது மாகே சிதே பஞ்சதசி, சிதம்னா வெளுப்பு, அசிதம்னாக்க கருப்பு, கருப்புன்னா கிருஷ்ணம். அப்ப மாக மாசத்துல கிருஷ்ண பட்சத்துல 15வது நாள் அப்படின்னா அமாவாசையா. மாகமாசிய மாகமாசின அமாவாசை. இதுல வடக்கு பக்கத்துல மாக ஸ்நானம்னா ரொம்ப பிரசித்தம். அத்தனை குளிர்ல காலங்காத்தால விடியற்குள்ள தீர்த்தம் ஆடணும் அப்படிங்கிறதுக்கு கங்கை முதலிய தீர்த்தங்கள் எல்லாம் மாக ஸ்நானம்னா ரொம்ப பிரசித்தமானது. அந்த மாக அமாவாசையில அசிதே பஞ்சதசி, கிருஷ்ணபக்ஷத்து 15வது நாள், அதாவது அமாவாசையா. கதாச்சிது உபைத்தி யோகம் யதி வாருணேன, அன்னைக்கு சதபிஷங் நட்சத்திரம், வாருண நட்சத்திரம் சதபிஷக், வருணோ தேவதா. அப்படி சதபிஷங் நட்சத்திரத்தோட அது சேர்ந்ததுன்னா காலஸ்ஸ பரஃப் பித்ருணாம், அது ரொம்ப வசத்தியம். சதயத்தோடு சேர்ந்த மாக அமாவாசையா அப்படிங்கிறது. நஹ்யல்ப புண்ணியர் நிருபலப்யதே சௌ. அந்த மாதிரி ஒரு நாள் சாதாரணமா புண்ணியம் பண்ணவாளுக்கு கிடைக்காது. நமக்கு ஏதோ கிடைச்சிருக்குன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம்னு அர்த்தமா. அந்த நாள் வசத்தியான நாள். அதாவது மாக மாசத்து அமாவாசையா சதபிஷங் நட்சத்திரத்துல இருக்குமானால் அது அல்ப புண்ணியம் பண்ணவாளுக்கு கிடைக்கக்கூடியது அன்று. காலே தனிஷ்டா யதி நாம தஸ்மின் பவேத்து பூபால ததா பித்ருப்யः தத்தம் ஜலான்னம் பிரததாதி திருப்திம் வருஷாயுதம் தத்குலஜைர் மனுஷ்யைः. இப்போ அன்னைக்கு சில நாள் அவிட்டமா போயிடலாம். அப்படி அவிட்டமா இருந்ததுன்னா தனிஷ்டா, அந்த நாள்ல, அதாவது அமாவாசையை, மாக மாசத்து அமாவாசையை அன்னைக்கு சதபிஷன் இருந்ததுன்னா அந்த நாள் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்பவும் பவித்திரமான நாள். ஒருவேளை அன்னைக்கு தனிஷ்டா நட்சத்திரம், அதாவது அவிட்டமா இருந்ததுன்னா மாசி மாசம் அவிட்டம் அமாவாசையை முக்காவாசி நாள் வரும். ஏன் அப்படின்னா அன்னைக்குதான் அடியனுடைய மாதாமகன் திருநக்ஷத்திரம், மாசி மாசத்து அவிட்டம் மதுராந்தகம் சுவாமி. அது காலவாட்டி அமாவாசையில வரும். அந்த நாளை சொல்றார். மாக மாசத்துல காலே தனிஷ்டா யதி நாம தஸ்மின் பவேத்து பூபால ததா பித்ருப்யः. அப்போ பித்ருக்கள் எல்லாம், பித்ருக்களுக்கு தத்தம் ஜலான்னம் பிரததாதி திருப்தியம், அன்னைக்கு கொடுக்கப்பட்டதான ஜலமோ அல்லது அன்னமோ
பிரததாதி திருப்திம் வருஷாயுதம் தத் குலஜைர் மனுஷ்யைஹி. அவனுடைய பித்திருக்களினுடைய வம்சத்துல வந்தவர்களால அன்னைக்கு தீர்த்தம் கொடுத்தானால் அது வருஷாயுத்தம், பல வருஷங்களுக்கு. அது வேற அந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் வசதியான தேசத்துல வேற நாம பண்ணோம், ஸ்ரீரங்கத்துல பண்றோம். ஒரு வருஷம் சுவாமியினுடையதான 120வது திருநக்ஷத்திரம் காஞ்சிபுரத்துல நடந்தது, 20ல. அது நடந்தது, கொஞ்ச நாள்ல கொரோனா வந்தது. அது காஞ்சிபுரத்துல நாம அன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மதுராந்தகத்துல பல வருஷம் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் பல வாரம் அங்க நடக்கும். அப்ப அந்த மாதிரியான வசதியான இடத்துல அந்த ஆவணி அந்த மாக மாசத்து மாசி அமாவாசையா சதபிஷக்ல வந்ததுன்னா, அதாவது அவிட்டத்துக்கு அடுத்த நாள், அவிட்டம் சதயம் அன்னைக்கு முதல் நாள் சுவாமி திருநக்ஷத்திரமா எடுத்துன்னா அது சதபிஷக். அல்லது அன்னைக்கே அவிட்டமே இருந்ததுன்னு சொன்னாலும், அதனால அந்த மனுஷர்கள் அந்த வம்சத்தை சார்ந்தவர்களாலே கொடுக்கப்பட்டவைகளான ஜலமோ அன்னமோ இவைகளால அவ பித்திருக்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷத்தை அடைகிறார்கள். தத்தம் ஜலான்னம் பிரததாதி திருப்திம் வருஷாயுதம் தத் குலஜைர் மனுஷ்யைஹி. அடுத்தது தத்ரைவ சேத் பாத்ரபதாஸ்து பூர்வாஹ காலே யதா தத் கிரியதே பித்ருப்யஹ ஸ்ராத்தம் பராம் திருப்திமுபைதி தேன யுகம் சஹஸ்ரம் பிதரः ஸ்வபந்தி. தத்ரைவ சேத் பாத்ரபதாஸ்து, அதே நாள்ல பாத்ரபதமா இருந்துடுத்து அப்படின்னு சொன்னா, தத்ரைவ சேத் பாத்ரபதாஸ்து பூர்வாஹ, அதாவது சதயம் பூரட்டாதியா இருந்தது அப்படிங்கிறத அடுத்தது காண்பிக்கிறார். தத்ரைவ சேத் பாத்ரபதாஸ்து பூர்வா, ரொம்ப அடிக்கடி இப்படி வராது. பூர்வ பாத்ரபதா, வேற நட்சத்திரங்கள்லாம் வராது, இதுதான் வரும். இவ குடிச்சிருக்கிறதுல முன்ன பின்ன இருக்கக்கூடிய 2-3 நட்சத்திரங்கள் தான் வரும். அந்தந்த மாசத்து அமாவாசைக்கு இதுதான் வரும். மாசி மாசம் அமாவாசையா இருந்ததுன்னு சொன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி தான் வரும். எப்பயாவது ஒரு வாட்டி இதுவா போச்சுன்னாக்க திருவோணம் வருமோ என்னமோ, அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோன்றது. அந்த மாதிரி தத்ரைவ சேத் பாத்ரபதாஸ்து பூர்வாஹ, பூர்வ பாத்ரபதாக அப்படின்னு சொன்னா பூரட்டாதிக்கு பெயர். உத்தர பாத்ரபதா அப்படின்னாக்க உத்தரட்டாதிக்கு பெயர். அன்னைக்கு பூர்வ பாத்ரபதாவா பூரட்டாதியா இருந்ததுன்னா அன்னைக்கு ஒருத்தன் கிரியத்தே பித்ருப்யா ஸ்ராத்தம், அன்னைக்கு அவன் ஸ்ராத்தத்தை பண்றான், அதாவது தர்ப்பணத்தை பண்றான். ஆகில் திருப்திம் உபைத்தி பராம், பராம் திருப்திம் உபைத்தி பிதராக, பித்திருக்கள் மகாசஹஸ்ர திருப்தி அடையறாளாம். எப்படின்னார், யுகம் சஹஸ்ரம் பிதரः ஸ்வபந்தி. நன்னா அன்னைக்கு அவ சாப்பிட்டுட்டு சஹஸ்ர யுகங்களுக்கு அவ சுகமா இருக்கா. ஸ்வபந்தின்னா தூங்குறான்னு அர்த்தம், தூங்குறான்னா சுகமா இருக்கான்னு அர்த்தம். பித்திருக்கள் சுகமா தூங்குறா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னா, திருப்தியா இருக்கான்னா அந்த வம்சம் நன்னா ஒளிரும்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் நமக்கு தெரியாம நாம தர்ப்பணம் பண்ணுவோம். ஆனா அந்த நாள்ல நாம தர்ப்பணம் பண்ணோமானால் நம்ம பித்திருக்கள் அத்தியந்த திருப்தியானவர்களா அவ இருந்தாள் அப்படின்னா, பித்திருக்கிருத்தம் அவ நம்மளுக்கு கெடுதலை பண்ண மாட்டாங்கிறது இல்ல, வரக்கூடிய கெடுதலை தடுத்தும் விடுவார்கள். அதனால இவைகள் எல்லாம் அவசியமா பண்ணணும். இப்போ மாக மாசத்து அமாவாசையில 3த்தையும் சொல்லிடுச்சு. அன்னைக்கு அவிட்டமா இருந்தாலோ சதபிஷக்கா இருந்தாலோ, சதயம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி 3யும் சொல்லிடுச்சு. அது அவசியமா நாம அந்த நாட்கள் எல்லாம் வசதியானது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறார். ஸ்ராத்தம் பராம் திருப்தி முபைத்தி தேன யுகம் சஹஸ்ரம் பிதரः ஸ்வபந்தி. கங்காம் சதத்ரும் யமுனாம் விபாஷாம் சரஸ்வதீம் நைமிஷ கோமதீம் வா தத்ராவகாஷ்யார்ச்சனவாதரேண கிருத்வா பித்ருணாம் துரிதானி ஹந்தி. அப்படி ஸ்ராத்தம் பண்றவாளெல்லாம் கங்கையிலேயும் யமுனையிலேயும் சதத்ரு விபாஷா அப்படிங்கறதெல்லாம், இனி நாம பஞ்சாப்னு 5 ராவி பியாஸ் சட்லஜ் எல்லாம் சொல்றோமே, அந்த நதிகளுக்கு பெயர்.
அந்த 5 நதிகளுக்கும் இன்னைக்கு நாம சிந்த், சட்லஜ், ரவி, ராவி, பியாஸ், இன்னொன்னு ஏதோ ஒன்று சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரியான 5களுக்கும் சம்ஸ்கிருத பெயர்கள் எல்லாம் இருக்கு. அதுல 5ல ஒண்ணு சதத்ரு, விபாஷா, சரஸ்வதி, நைமிஷ கோமதீம் ச நைமிஷாரண்யம், கோமதி நதி, இவைகளிலே எல்லாம் தீர்த்தமாடி நைமிஷ கோமதீம்பா தத்ரா இல்லையானா நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய கோமதி நதியில தீர்த்தமாடி தத்ராவகாஹ்யார்ச்சனமாதரேண கிருத்வா, தத்ராவகாஹ்ய இவைகளிலே எல்லாம் தீர்த்தமாடி பித்ருணாம் துரிதானி ஹந்தி, அங்க தீர்த்தமாடி தர்ப்பணம் பண்றானாகில் பித்ருணாம் துரிதானி ஹந்தி, நம்ம பூர்வஜால அவளுக்கு ஏதாவது ஒரு கோரமான பாப்பங்கள் இருந்திருக்குமானால் அவைகளை அவன் போக்கடிக்கிறான். இந்த தர்ப்பணத்தையே நாம கங்கையில பண்ணாலோ, சதத்ரு, விபாஷாங்கிறதான நதிகள் இன்னைக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நதிகள்லயோ, சரஸ்வதி, யமுனாலேயோ, கோமதி அப்படிங்கிறதுலேயோ, நைமிஷ கோமதி அல்லது நைமிஷாரண்யத்துல ஒரு தீர்த்தத்துல அல்லது கோமதியிலேயோ பண்ணா, இப்ப சொன்ன பாருங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி புனிதமான இடங்கள்ல பண்ணா அது முன்னோர்களினுடைய எல்லா பாப்பங்களையும் போக்கடிக்கின்றது. நாம நம்ம ஆத்துலதான் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நாம என்ன சொல்லிக்கிறோம், சத்யவிரத கஷேத்திரே புண்ணியகோட்டி விமான சாயா மகாதேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாபிராஜ சுவாமி சந்நிதௌ, நம்ம ஆத்துல உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கச்சே பெருமாள் தேவாபிராஜனினுடைய சந்நிதியில, அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பெருமாள் எழுதி இருந்தாருன்னா அந்த பெருமாள் சந்நிதியில அப்படின்னு நாம சொல்றோம். பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய கஷேத்திரமும் நம்ம ஆத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலையும் சொல்லிண்டு அந்த பெருமாளினுடைய சந்நிதி வாரத்துலன்னு. அதனால இதுல எல்லாம் இந்த நதிகள்ல தான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இந்த நதிகள்ல எல்லாம் வசதி கங்கால பண்ற மாதிரிதான். கங்கையில் புனிதமாய காவிரிங்கிறதுனால காவேரியில தீர்த்தமாடினா சுவாமியினுடைய தாத்தாவினுடையதான 1980 நடந்தது. அன்னைக்கு முழு சூரிய கிரகணம், அதனால சுவாமி திருநக்ஷத்திரமா ஆச்சு. காவேரியில நாம தீர்த்தமாடி பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு கும்பல் தான் இருந்தது பாருங்க. அந்த ஷஷ்டிப்த பூர்த்தி 1980 காவேரியில முழு சூரிய கிரகணத்தன்னைக்கு அந்த சூரிய கிரகண தர்ப்பணத்தை அங்க பண்ணான். எல்லாரும் அத்தனை பேர் ஒவ்வொருத்தராத்துல இருந்து ஒவ்வொருத்தராவது இருந்திருப்பா. எதுக்கு இது? அதுதான் அந்த தேசம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல காவேரி நதியில அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாள் கோஷ்டியில நாம போய் பண்றதுங்கிறதுனால எல்லாரும் அங்க தர்ப்பணம் பண்றதுக்காக வரலாம்னு வந்துட்டா. எதுக்கு சொல்றோம்னா அந்த தேசத்துக்கு ஒரு மகாத்மியம் இருக்கு, தீர்த்தத்துக்கு ஒரு மகாத்மியம் இருக்கு. அதனால இதுல காவேரிய சொல்லலையே, இதுல காஞ்சி கஷேத்திரத்தை சொல்லலையேன்னு சொல்ல வேண்டியது இல்ல. அந்தந்த கஷேத்திரம் வசதி எல்லாருக்குமே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் அப்படிங்கிறது அவர் வேற அர்த்தத்துல சொன்னார். நாம சொல்றோம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடம் தான் நம்மளுக்கு வைகுந்தம், வைகுண்டம் நம்மளுக்கு அதுதான் வேங்கடம் அப்படிங்கிறது. அதனால தத்ராவகாஹி அர்ச்சனமாதரேண கிருத்வா, அங்க தீர்த்தமாடி அவகாகனம் பண்ணி அங்க அவைகளை எல்லாம் ஆச்சாரியர்களை எல்லாம் பெருமாளை எல்லாம் அர்ச்சனை பண்ணி பித்ருணாம் துரிதானி ஹந்தி, அங்க அந்த ஸ்ராத்த அர்ச்சனாதி ரூபமாகிறதான ஸ்ராத்தத்தை பண்ணி அவர்களினுடைய பாபங்களை போக்கடிக்கின்றான். காயந்தி சைதத் பிதரஹ் கதானு வருஷாமகா திருப்திமவாப்ய பூயாஹ மாகாசிதாந்தே சுபதீர்ச்சதோ யைர்யாஸ்யாம திருப்திம் தனயாதி தத்தைஹி. காயந்தி சைதத் பிதரஹ, பிதர்கள் இப்படி சொல்லின்னு இருக்காளாம். என்னன்னு பேசிட்டு இருக்கா சொல்றாள் அப்படின்னாரு. கதானு வருஷா மகா திருப்தி மவாப்ய பூயாஹ, எப்போது நாமோ வருஷா மகா காயந்தி சைதத் பிதரஹ் கதானு வருஷா மகா திருப்தி மவாப்ய பூயாஹ, வருஷா காலத்துல மாக மாசத்துல, அதாவது மாக மாசம் அப்படின்னா மாகம், மகா நட்சத்திரத்துல வரக்கூடியதான
பௌர்ணமியை கொண்டது அப்படிங்கிறது. அந்த மாக மாசத்துல, அதாவது இந்த தை மாசியில அது வரும். அதுல தைல பௌஷம்னு பெயர், புஷ்யத்துல வரும். தைப்பூசம் பிரசித்தம் பாருங்க. ஆஸ்லேஷம் மகம், அடுத்தது ஆஸ்லேஷம் மகம், மகா நட்சத்திரத்துல மாசி மாசத்துல வரும். அதனால அந்த அவ சொல்றாளாம் பித்திருக்கள் எல்லாம், கதானு வருஷாஹ மகாஹ திருப்தி மவாப்ய பூயாஹ. மகா திருப்தி, மகா மாசத்துல வருஷா மகேத்திக்கு வியாக்கியானம் காண்பிச்சிருக்கார். நபஸ்ய கிருஷ்ணபக்ஷே மகாயுக்த திரையோதசி நிர்தேசா. பாத்தீங்களா, நம்மளை ஏமாத்தது. வருஷா மகா அப்படிங்கிறதுக்கு நபஸ்ய கிருஷ்ணபக்ஷே மகாயுக்த திரையோதசி, அந்த நாள்கள்லாம் கிட்டத்தட்ட வரும். அதாவது நபஸ்ய மாசஸ்ய, நபஸ்யம்னா புரட்டாசின்னு சொன்னோம். நபஸ்ய மாசி ஸ்ரோணாயா, புரட்டாசி மாசத்தினுடைய கிருஷ்ண பட்சத்துல திரையோதசி அன்னைக்கு மகா நட்சத்திரமா இருந்ததுனால், அதான் வருஷா காலத்து மகா, அதாவது வருஷா காலத்துல புரட்டாசி மாசத்துல வருஷா காலம். ஏன்னா சித்திரை வைகாசி, ஆணி ஆடி, ஆவணி புரட்டாசி, இது ரெண்டு மழைக்காலம். அதனால முதல்ல சித்திரை வைகாசி அப்படிங்கிறது வேதமே இதெல்லாம் சொல்றது. மதுஷ்ச மாதவஷ்ச வாசந்திகா விருத்து, மது மாசம் மாதவ மாசம், சித்திரை வைகாசி, இதுக்கு வாசந்திகா விருத்து, வசந்த ருத்து அப்படின்னு பெயர். அதுக்கு அடுத்த 2 மாசம் கிரைஷ்மா ருத்து, அப்படியே சொல்லும்போது சுக்ரஷ்சுசிஷ்ச கிரைஷ்மா ருத்து. அடுத்த 2 மாசத்துக்கு கிரீஷ்ம ருத்து அப்படின்னு பேருன்னு வேதம் சொல்லறது. அதுக்கு அடுத்தது 3வது மாசம் வருஷா ருத்து. அந்த வருஷா காலத்துல மாகத்துல, அதாவது மகா நட்சத்திரம், அது என்னைக்கு வரும் அப்படின்னா கிருஷ்ண திரையோதசியில வருமா. அப்படி கிருஷ்ண திரையோதசியோடு கூடிய மகா நட்சத்திரம் இருந்ததுன்னா ஒரு நாள் பின்னாடி எல்லாம் வரலாம். அப்படி இருந்தாலோ, அல்லது அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி இல்லாம திரையோதசி அன்னைக்கு கிருஷ்ண பட்சத்து திரையோதசி ஆவணி மாசம், ஆவணி கிருஷ்ண திரையோதசி இதுவா இருந்ததுன்னா, மகா நட்சத்திரமா இருந்ததுனால், இல்லையா மகம் ஒரு நாள் முன்னாடி போகலாம், மகம் ஒரு நாள் பின்னாடி போகலாம், அப்படி இல்லாம அப்படி இருந்ததுன்னா, ஒரே நாள்ல 2 இருந்ததுன்னா திருப்தி மவாப்பிய பூயாஹா, அன்னைக்கு அத்தியந்த சந்தோஷத்தை அடைந்தவர்களாய். அதே மாதிரி அவாப்பிய பூயாஹா மாகாசிதாந்தே சுபதீர்ச்சதோயைஹி, மாகாசிதாந்தே மாக மாசத்தினுடைய சிதாந்தத்துல, அதாவது பௌர்ணமி அன்று கிருஷ்ணபக்ஷத்தினுடைய இது சுக்லபக்ஷத்தினுடைய கடைசி நாள் அப்படிங்கிறது மாகா சிதாந்தேங்கிறது. இல்லையான்னா மாக அசிதாந்தே அப்படின்னா நாம இப்ப சொன்னதானா அமாவாசை அப்படிங்கிறது, மாக மாசத்து மாசி மாசத்து அமாவாசை. மாகாசிதாந்தே சுபதீர்ச்சதோயை, மாக மாசத்து கிருஷ்ணபக்ஷத்து அமாவாசையிலேயும், அது என்னது புரட்டாசி மாசத்து கிருஷ்ணபக்ஷத்து திரையோதசியில மகா நட்சத்திரம் வந்தாலும் அன்னைக்கு தர்ப்பணத்தை பெறுவார்களானால் தனயாதி தத்தைஹி திருப்திம் பிரயாசியாம கதா, நம்ம பிள்ளை முதலியவர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களாலே எப்பொழுது நாம் சந்தோஷத்தை அடைய போறோம், அந்த நாட்களுக்காக காத்துட்டு இருக்காளாம். அந்த மாதிரி நாட்கள்லாம் ரொம்ப வசதியானது. சித்தம் ச வித்தம் ச நிருணாம் விசுத்தம் சஸ்தஸ்ச காலः கதிதோ விதிஷ்ச பாத்திரம் யதோக்தம் பரமாச்ச பக்திஹி நிருணாம் பிரயச்சந்த்யபிவாஞ்சிதானி. இதெல்லாம் ரொம்பவும் வசதியானதான பலன்களை, வேண்டிய பலன்கள், விரும்பிய பலன்களை எல்லாம் எடுத்து கொடுத்துடுறது. பிரயச்சந்தி அபிவாஞ்சிதானி, நமக்கு எது வாஞ்சிதமோ அது எல்லாவற்றையும் கொடுத்து விடுகின்றது. எப்படி கொடுக்குறோமா அன்னைக்கு தன்னுடைய பித்ருக்களுக்கு, பெற்றோர்களுக்கு. சித்தம் ச வித்தம் ச நிருணாம் விசுத்தம், பைசாவும் சரி மனசும் சரி விசுத்தமா இருக்கணும். தப்பான வழியில ஈட்டப்பட்ட பணமா இல்லாமல்
சித்தம் ச வித்தம் ச நிருணாம் விசுத்தம் சஸ்தச்ச கால கதிதோ விதிஷ்ச. நல்ல காலம் கிடைச்சிருக்கு, விதி அது எப்படி பண்ணணுங்கிற விதிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பாத்திரம் யதோக்தம் பரமாச்ச பக்திஹி, உள்ளதுபடியானதான பாத்திரம் சிறந்தவன் யார் பண்றான்ங்கிறது. அதே மாதிரி பரமாச்ச பக்தி, அவன் ஸ்ரத்தையோட பண்றான் அப்படின்னார். இதெல்லாம் அபிவாஞ்சிதான் என்று நாம் பிரயச்சந்தி, இதுகளெல்லாம் அவளுக்கு வேண்டிய பலன்களை வேண்டிய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கின்றன. அதனால நம்மளுடைய செல்வமாகட்டும் புத்தியாகட்டும் இதெல்லாம் இந்த மாதிரி கிடைத்தற்கரியதான சிறந்த நாட்கள் எல்லாம் கிடைக்க கிடைக்க அதுல எந்த விதமானதான இதுவும் இல்லாமல் சோம்பேறித்தனமும் இல்லாமல் தர்ப்பணாதிகளை பண்றோமானால் அத்தனை பித்திருக்களும் மகிழ்கிறார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள். பித்ருகீதாம் ததைவாத்ர ஸ்லோகாம் தான் ஸ்ருணு பார்த்திவா. மேல சொல்றார் சனகர் அந்த புரூரவஸ் கிட்ட, சில ஸ்லோகங்கள் எல்லாம் பித்ருக்களே சொல்லியிருக்கா, அத நான் சொல்றேன் கேட்டுக்கோ. பித்ருகீதாம் ததைவாத்ர ஸ்லோகான் தான் ஸ்ருணு பார்த்திவா ஸ்ருத்வா ததைவ பவதா பாவ்யம் தத்ராதிருதாத்மனா. அந்த மாதிரி கேட்டுட்டு அந்த சொல்லப்பட்ட முறையிலேயே இருக்கணும். ஏன்னா பித்ருக்கள் தாங்கள் எப்படி பிரீத்தியாரோம் சந்தோஷமாரோம்னு சொல்றா. அதனால அதை நீ கேட்டுட்டு அதே மாதிரியே உன்னாலே இருக்கப்பட வேண்டும். பித்ருக்கள் என்ன நினைக்கிறா? அபிதல்ய குலே ஜாயேதஸ்வாகம் மதிமான் நரஹ அகுர்வன் வித்தசாட்சியம் யஃ பிண்டான்னோ நிர்வபிஷ்யதி ரத்னம் வஸ்திரம் மகாயானம் சர்வபோகாதிகம் வசு விபவே சதி விப்ரேப்யோ யோஸ்மான் உத்திஷ்ய தாஸ்யதி அன்னேன வா யதாசக்த்யா காலேஸ்மின் பக்தினம் ரதீஹி போஜயிஷ்யதி விப்ராஹ க்ரியான் தன்மாத்திர விபவோ நராஹ. இன்னும் சொல்லிட்டு போறா ஒரு 4 ஸ்லோகங்கள் மேல. என்ன சொல்றாங்க? பித்ருக்கள் இப்படி பேசிக்கிறாளாம், நம்ம வம்சத்துல அப்படி ஒரு தன்யனான சிறந்ததான குழந்தை வருவானா? அபிதன்ய குலே ஜாயே தஸ்மாகம் மதிமான் நராஹ, நம்ம ஜன்மத்துல நம்ம வம்சத்துல அப்படிப்பட்டதான ஒரு குழந்தை ஜனிப்பானா? எப்படிப்பட்டவன்? மதிமான் நராஹா, அறிவாளியான பையன். அகுர்வன் வித்தசாட்சியம் யாஹா, யார் ஒருத்தன் வித்த சாட்சியம், சாட்சியம் அப்படின்னா ஷடசிய பாவகா, ஷடன்னா கூட இருந்து குழிப்பறிக்கிறவன் அர்த்தம். அப்படி வித்த சாட்சியம் பண்ணாமல் என்கிட்டதான் இந்த மாதிரி செல்வம் இருக்கு அப்படிங்கிறதான கர்வாதிகளை எல்லாம் அற்றவனாய், அகுர்வன் வித்தசாட்சியம் யாஹா நிர்வபிஷ்யதி பிண்டான்னஹா நிர்வபிஷ்யதி, நமக்கு உரியதான பிண்டங்களை இந்த நாட்களிலே கொடுப்பானா அப்படின்னு பேசிக்கிறாள் தம்முடைய வம்சத்தை சார்ந்தவா. நிர்வபிஷ்யதி அகுர்வன் வித்தசாட்சியம் யாஹா பிண்டான்னோ நிர்வபிஷ்யதி, நம்மளுக்காக பிண்டங்களை வைப்பானா? ரத்னம் வஸ்திரம் மகாயானம் சர்வபோகாதிகம் வசு, எல்லா போகங்களையும் அது அனுபவிக்கிறதுக்கு தகுந்ததான செல்வம். ரத்னம் வஸ்திரம் பெரிய வஸ்து விஷயங்கள், இது எல்லாம் விப்ரேபியோ யோ அஸ்மானுத்திஷ்ய தாஸ்யதி, இதுகளெல்லாம் தன்னை பிராமணால குறித்து யார் ஒருத்தன் நம்மளை எண்ணிக்கொண்டு கொடுப்பானோ, நம்ம வம்சத்துல நம்மள பித்திருக்களான நம்மளை எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியதான பூகதமான பிராமணர்களான இவாளுக்கு கொடுப்பானா அப்படின்னு கேட்கிறார். கொடுப்பானான்னா அவ அப்படி பேசிக்கிறாளாம். அந்நேனவா யதாசக்தியா காலேஸ்மின் பக்தினம் ரதீஹி போஜயிஷ்யதி விப்ராக்ரியான் தன்மாத்திர விபவோ நராஹா. தன்னா செல்வத்தினால தன்னுடையதான கர்வம் முதலியதெல்லாம் அற்றவனாய் பக்தி நம்ரதீஹி பக்தியினாலே வணங்கிய தலையை கொண்டதாய் போஜயிஷ்யதி விப்ராக்ரியான்
பிராமணர்கள் மிகச்சிறந்ததான பிராமணோத்தமர்களை அவன் அந்த வம்சத்திலே வந்திருக்கக்கூடிய நம்மளுடையதான வழித்தோன்றல் போஜயிஷ்யதி விப்ராக்ரியான் தன்மாத்திர விபவோ நராக. அவ்வளவுதான் அவனுக்கு செல்வம் இருக்கு. ஆனா அது எல்லாவற்றையும் ஸ்ராத்தத்துக்காக தன்னுடைய முன்னோர்களுக்காக அவன் கொண்டாடுறானா அப்படிங்கிறத பாக்குறார். தன்மாத்திர விபவோ நராக அசமர்த்தோன்னதானஸ்ய தான்யமாமம் ஸ்வசக்திதாஹ பிரதாஸ்யதி திஜாக்ரேப்யாஹ கல்பானாம் வாபி தக்ஷிணாம். மேல காண்பிக்கிறார் அசமர்த்தோன்னதானஸ்ய. அதுக்கு முன்னாடி அன்னேன வா யதா சக்தியா காலேஸ்மின் பக்தி நம்ரதீஹி. இந்த காலத்துல பக்தினால, இந்த காலம்னா இப்ப கீழே சொல்லப்பட்டதான நாட்கள்ல பக்தி நம்ரதீஹி பக்தினாலே தலைவணங்கியவனாய் போஜயிஷ்யதி விப்ராக்ரியான் மிகச் சிறந்ததான பிராமணோர்த்தவர்களை இவன் சாப்பிட சொல்லுவானா. போஜயிஷ்யதி விப்ராக்ரியான் தன்மாத்திர விபவோ நராக. லக்ஷ்மினால அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதாக இல்லாமல், தன்மாத்திர விபவனா மாத்திரம் இல்லாமல், அந்த அதாவது அவனுக்கு என்ன விபவம் இருக்கோ அது பண்றதுக்கு மாத்திரம் இருக்கக்கூடியதான செல்வம் அப்படிங்கிறவனா இல்லாமல் மிகச்சிறந்ததான முறையில இந்த கர்மாக்களை எல்லாம் நாம அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத யார் ஒருத்தன் நம்ம வம்சத்திலே பண்ணுவானோ. அன்னேனவா யதாசக்தியா காலேஸ்மின் பக்தி நம்ரதீஹி போஜயிஷ்யதி விப்ராக்ரியான் தன்மாத்திர விபவோ நரஹா. ஒரு பிராமணனுக்கு மாத்திரம் சாதம் போட்டுறதுக்கு மாத்திரம் தான் அவனுக்கு செல்வம் இருக்கு அப்படின்னார். அவரை கூப்பிட்டு சாதம் போடலாம். அசமர்த்தோன்னதானஸ்ய தான்யமாமம் ஸ்வசக்திதாஹ. ஒருத்தனுக்கு இந்த மாதிரி பிராமணால கூப்பிட்டு அன்னதானம் பண்ணறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னார். அசமர்த்தோன்னதானஸ்ய தானியம் ஆமம் ஸ்வசக்திதாஹ. தானியங்களை ஆமமா கொடுக்கலாம். அதுகளை ஆமம்னா இது பண்ணாதது, அதனால பச்சையாவே கொடுக்கறது, அவர் ஆமமாக கொடுக்கறது. ஆமஸ்ராத்தம் யார் ஒருத்தர் கொடுக்கிறானோ, தன்னுடைய சக்திக்கு சேர இவைகளை கொடுக்கிறானோ பிராமணனுக்கு, பிரதாஸ்யதி தானியமாமம் சசக்திதா பிரதாஸ்யதி த்விஜாதேப்யா சொல்பால்பாம் வாபி தட்சிணாம். பிராமணனுக்கு யார் ஒருத்தர் கொடுக்கிறானோ, சொல்பமோ அல்பமோ ஏதோ யார் கொடுக்கிறானோ, தத்ராப்யசாமர்த்திய யுதாக. சுவாமி எனக்கு அங்க அன்னைக்கு உட்கார்ந்து ஸ்ராத்தாதிகளை பண்ண முடியல, அந்த ஸ்ராத்தத்தை அன்னத்தை வச்சு பண்ண முடியல அப்படின்னா ஆமத்துல பண்ணு, ஆமமா பண்ண முடியல அப்படின்னார். தத்ராப்யசாமர்த்திய யுத கராக்ரஸ்திதாம் ஸ்திலானே கராக்ரஸ்திதான் ஸ்திலானே. தன் கையில அதுவும் பண்ண முடியாதவன் தன் கையில திலங்களை வைத்துக் கொண்டு பிரணம்ய திஜமுக்ஷான் கஸ்மைச்சித் பூபதாஸ்யதி. நல்ல பிராமணர்களை சேவித்து யாராவது ஒரு பிராமணனுக்கு வெறும் எள்ள கொடுக்கலாம் அப்படின்னு. திலை சப்தாஷ்டபிர்வாபி சமவேதம் ஜலாஞ்சலிம் பக்தி நம்ர சமுத்திஷ்ய புவ்யஸ்மாகம் பிரதாஸ்யதி. நம்மளுக்கு ஒரு 7-8 திலத்தை வச்சுட்டு தீர்த்தத்தோட ஒருத்தர் பூமியில தர்ப்பணம் பண்ண மாட்டாளா? இதெல்லாம் பிதர்கள் சொல்லிட்டு இருக்கா. திலை சப்தாஷ்டபிர்வாபி நிறைய தர்ப்பணம் பண்றது பெரியவாழ்ல சொல்ற வழக்கம். ரொம்ப நிறைய திலத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டியது இல்ல அப்படின்னு. 7 திலம் இருந்தா போருமா ஒரு 5 இது பண்றதுக்கு, தர்ப்பணம் பண்றச்சு தீர்த்தத்தை அப்படி விடுறச்சு 7 திலம் இருந்தா போரும். 7 திலம்னா என்னது? இன்னொருத்தருக்கு உத்தேசமா கொடுக்கப்பட்டதில்லை. இப்போ அப்பாவுக்கு நம்ம பண்றோம், அது ஏதாவது 1-2 திலம் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா தாத்தாவுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த திலத்தை சேர்த்து அப்பாவுக்கு பண்ண திலம் மிச்சமா இருக்க அதை சேர்த்து இல்லை, அவளுக்குன்னு தனியா இருக்கணும். அதனால இப்படி அவ நினைக்கிறாளாம். திலை சப்தாஷ்டபிர்வாபி சமவேதம் ஜலாஞ்சலிம் 7-8 திலங்களோட கூடியதாக தீர்த்தத்தை யார் ஒருத்தன் நமக்கு பக்தி நம்ரா சமுத்திஷ்ய புவ்யஸ்மாகம் பிரதாஸ்யதி. பக்தி நம்ரனா நம்மளுக்கு கொடுப்பானா
இதெல்லாம் எல்லா பித்திருக்களும் கேட்கிறாளாம். கொடுக்கிறவாளாத்துல இருக்கிற பித்திருக்களும் இவன் நல்லா கொடுப்பானா அப்படின்னு. கொடுக்காதவாளா இருந்தா அவள்லாம் நிச்சயம் இது மாதிரி கேட்டுட்டு இருப்பா, நம்ம பையன் கொடுப்பானான்னு காத்துட்டு இருப்பா. அப்படி கொடுக்கிறவன் நன்னா நமக்கு வேற வேலை இல்லை இந்த மாதிரின்ட்டு அவசரத்துல அழுதுண்டு பண்ணாம பக்தி நம்புறனா கொடுக்குறானா அப்படின்னு வாழ. அதனாலதான் அவளுக்கு ஸ்ராத்தம்ங்கிறது அவளுக்கு வேற. அவள்கிட்ட பக்தியோட இருந்தா அவ நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணுவாள். அதனால இவர் 7-8 திலங்களாலே கொண்டு தீர்த்தங்களோடு கூடியதாக பக்தியோடு கூடியவனாய் நமக்கு அவன் தீர்த்தத்தை கொடுப்பானோ. அதுவும் எங்க கொடுக்கணும்னாரு, புவி அஸ்னா கம்பிரதாசியதி, பூமியில நம்மளுக்கு அவன் கொடுப்பானோ. பூமியில ஒரு கல்லுல ஒரு இலைய போட்டு பண்றது அப்படின்னு. யதः குதச்சித் சம்பிராப்ய கோப்யோவாபி கவான்னிகம் அபாவே பிரீணயன் அஸ்மான் ஸ்ரத்தாயுக்த பிரதாஸ்யதி. அதாவது யார் ஒருத்தன் யதः குதச்சித் சம்பிராப்ய கோப்யோவாபி கவான்னிகம், எதுவுமே கொடுக்க முடியல, அபாவே பிரீணயன் அஸ்மான், எதுக்குமே பண்றதுக்கு அபாவமா இருந்தது, முடியாமல் போயிடுச்சுன்னா அவன் எங்கிருந்தாவது மாடுகளுக்கு கவாதிக்கம், மாடுகளுக்கு இது கோபியா கவான்னிகம். கவான்னிகம்னா பகல் வேளையில ஒரு பிடி இத ஆத்திக்கீரை அந்த மாதிரி கொடுக்கறது. கோஹோ ஏகான்ன துஷ்டிகரணம் திருநாதி, புல்லு அதெல்லாம் ஒரு பகலுக்கு திருப்தியா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புல்லை எங்கிருந்தாவது சம்பாதிச்சு. யதः குதச்சித் சம்பிராப்ய கோப்யோவாபி கவான்னிகம் அபாவே பிரீணயன் அஸ்மான் ஸ்ரத்தாயுக்த பிரதாஸ்யதி, நம்மளை திருப்திப்படுத்தி அவளுக்கு கொடுப்பானா அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஸ்ராத்தங்கள் எல்லாம் அத்தியந்தம் அவசியம். நம்ம பித்திருக்கள் எல்லாம் நிச்சயமா எதிர்பார்த்துருக்காள். அவன் ஸ்ரத்தையோட இது மாதிரி பண்ண மாட்டானா, அன்னஸ்ராத்தமா பண்ண மாட்டானா. அன்னஸ்ராத்தமா பண்ணல அப்படின்னா திலஸ்ராத்தமா பண்ணட்டும். அப்படி திலஸ்ராத்தமா பண்ண முடியல அப்படின்னு சொன்ன, அதான் வரிசையா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். ஆமஸ்ராத்தமா பண்ணட்டும், ஸ்ராத்தமா பண்ணட்டும். அப்படி இல்லைன்னாக்கா ஆமஸ்ராத்தமா பண்ணட்டும். ஆமஸ்ராத்தமா பண்ண முடியல அப்படின்னார், திலங்களை வச்சுண்டி ஒருத்தர் தானம் கொடுக்கட்டும். திலங்கள்ல நிறைய திலத்தை தானம் கொடுக்கட்டும். ஆனா திலதானத்தை நிறைய பேர் வாங்கிக்க மாட்டா. அதனால அப்படி முடியல அப்படின்னா ஒரு 7-8 திலத்தை வச்சிருந்து தீர்த்தத்தோட எங்களுக்கு அவன் தர்ப்பணம் பண்ணட்டும். அப்படி முடியல அப்படின்னு சொன்னா அது கூட பைசா இல்ல அப்படின்னார். எங்கிருந்தாவது எப்படியாவது பிச்சை எடுத்தாவதுன்னு அர்த்தம். யதः குதச்சித், அவ கோக்களுக்கு ஒரு பிடி அந்த பகல் பொழுதுக்கு வேண்டிய அளவு சாப்பாடா இருக்கக்கூடியதை கொடுக்கட்டும். புல்லோ ஆத்திக்கீரையோ என்னமோ ஒண்ணு கொடுக்கட்டும். அப்படி நமக்கு கொடுப்பானா. சர்வாபாவே, இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் சொன்னார். இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியது, இதை பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் இல்லைன்னா தான் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. திலமா அதாவது அன்னஸ்ராத்தமா பண்ணணும். ஆமஸ்ராத் அது முடியலன்னா ஆமஸ்ராத்தமா பண்ணு. அது முடியலன்னா நிறைய எள்ள வாங்கி பிராமணன் ஒருத்தனுக்கு கொடு. அது முடியல அப்படின்னா ஸ்ராத்தமா ஒரு 7-8 எள்ள வச்சுட்டு தீர்த்த கொடு. ஒவ்வொரு பித்திருக்களுக்கும் 7-8 எள்ளு ஒவ்வொரு வாட்டியும் அப்படிங்கிறத கொடு. அது முடியல அப்படின்னா பிராமண அது எங்கிருந்தாவது சம்பாதிச்சுட்டு ஒரு கோவுக்கு பகல் வேளை பொழுது சாப்பாடை வாங்கி கொடு. பகல் பொழுது சாப்பாடுன்னா புல், அதுக்கு ஒரு வேளைக்கு எவ்வளவு புல்லு வேணுமோ அந்த அளவுக்கு கட்டை வாங்கி கொடு. இப்போ அதுக்கும் வழி இல்லை. அதாவது இதெல்லாம் வழி இல்லைன்னா அந்த நாள்ல இதெல்லாம் மகா முடியாம இருந்திருக்கா. இப்பதான் ஒரு 30-40 வருஷமா நம்ம ஏதோ அப்படி நிமிர்ந்திருக்கோம். அதுக்கு முன்னாடியில ஆத்துல கைய பிசைஞ்சுண்டு ஆத்துல குழந்தைகள்லாம் இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. ஆத்துல வேற மாப்பிள்ளை வந்திருப்பார். எல்லா இடத்துலயும் நடந்திருக்குது. நம்ம கேட்கறவா எல்லா இடத்துலயும் இது நடந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவா, அப்படி ஏன்னா மாப்பிள்ளை வந்திருக்கார் அப்படின்னு இவ பாட்டுல சொல்லிடுவா, எல்லாம் பெருமாள் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்திருக்கக்கூடியது. அடியவன் தாத்தா இருந்த பொழுது இப்படி நடந்தது, எல்லாம் தேவாதிராஜன் பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன பெருமாளை அனன்யாஸ்சிந்தயன் தோமாம் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இப்படி சொல்ற வழக்கமா. எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு பெருமாள் அதை அனுகிரகிச்சிருக்கார். அந்த ஒரு ததியாராதனை நடத்துற அளவுக்கு உடனே அவன் பாட்டுக்கு நமக்கு வேண்டியது ஸ்ரத்தா தான் வேணும்.
அப்படி யார் ஒருத்தன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறானோ அவன் ஸ்ரத்தையோட பண்ணான்னால் அவளுக்கு நல்லதெல்லாம் இருக்கு. அதனால ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கக்கூடிய காலம் உண்டு. இன்னைக்கு நல்ல நாள், நாம பெருசா ஸ்ராத்தம் பண்ணணும், ஸ்ராத்தம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு தர்ப்பணம் வரைக்கும் நாம இன்னைக்கெல்லாம் தர்ப்பணத்தையே வச்சுட்டோம். அப்படி இல்லைன்னா ஆம ஸ்ராத்தமா பண்ணு, ஆம ஸ்ராத்தமா பண்ண முடியலன்னா எள்ள தானமா கொடு பிராமணனுக்கு, யார் வாங்கிக்கிறேங்கிறா? அதனால பிராமணனுக்கு எள்ள வாங்கி கொடுத்தா அவனுக்கு என்ன எள்ள வச்சுட்டு என்ன பண்ண போறான்? அதனால யாரும் வாங்கிக்கிறவாளே இருக்க மாட்டான். அதனால நாம எல்லாரும் நிம்மதியா என்ன பண்ணிட்டோம், ஸ்ராத்தத்துல தர்ப்பணமா பண்ணிடுறோம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படி பண்ண முடியாதவனா இருந்தானால் அது கூட 7-8 தில்லம், அதுல பெரியவாள்லாம் சொல்றது என்ன, 7 தில்லம் நிறைய வச்சு எல்லாம் தீர்த்தம் கொடுக்க வேண்டியது இல்ல, 7-8 திலம் இருந்தா போறோம். ஒவ்வொரு தர்ப்பணத்தின் பொழுதும் 7-8, இப்ப அப்பாவுக்குன்னா 3 வாட்டி தர்ப்பணம் கொடுக்குறோம், அந்த ஒவ்வொரு வாட்டியும் 7-7 எள்ளு அப்படிங்கிறது அவளுக்கு அது போருமா. அதுவும் முடியாதவன் எங்கேந்தாவது ஒரு பிடி புல்லு முதலியதெல்லாம் கோக்களுக்கு கொடுக்கணும், அதுவும் முடியல, அதுக்கும் முடியல. 5 பைசா இருந்ததுன்னா வாங்கி கொடுக்கலாம், இல்ல இப்படி காலம் எல்லாம் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை எழுதினான். அப்ப என்ன பண்ணணும், அழகான இந்த அஷ்டகா அன்வஷ்டகா முதலிய நாட்கள் வந்திருக்கிற பொழுது, புரட்டாசி மாசம்னு நாம சொல்லக்கூடியது நாம அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி சர்வா பாவே வனம் கத்வா கக்ஷ மூல பிரதர்ஷகா, கக்ஷம்னா இந்த இடம், அப்படி கைய அப்படி அந்த இடத்த காண்பிப்பவனா, அப்படின்னா கைய தலைக்கு மேல ஒசர தூக்கிண்டு சூர்யாதிலோ கபாலானாம் இத முச்சைர்வதிஷ்யதி, எதுவுமே முடியாதவன் கையை தூக்கி சூர்யாதி லோகபாலர்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவான். சொல்லணும் என்னன்னு சொல்லணும், நமேஸ்தி வித்தம் ந தனம் ச நான்யத், எனக்கு கொஞ்சம் கூட பணமோ காசோ இல்லை, ஸ்ராத்தோபயோக்யம் ஸ்வபித்ருநதோஸ்மி, ஸ்ராத்தத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய செல்வமோ பைசாவோ காசோ இல்ல, பித்ருக்களை நான் சேவிக்கிறேன், ஸ்வபித்ருநதோஸ்மி, எங்க பித்ருக்களை எல்லாம் சேவிக்கிறேன், திருப்யந்து பக்தியா பிதரோ மயைதௌ, என்னால் என்னுடையதான என்னுடைய பித்ருக்கள் எல்லாம் என்னுடைய பக்தியினாலே சந்தோஷப்படட்டும், கிருதௌ புஜௌ வர்த்மனி மாருதஸ்ய, இந்த 2 கையையும் காற்று வழியிலே நான் வைக்கிறேன், இதுதான் என்னால முடிஞ்சது அப்படின்னு இந்த 2 கையும் என்னாலே காற்றினுடைய மாருதஸ்ய வர்த்மனி கிருதௌ, காற்றினுடைய வழியிலே பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு மகாஞ்சலிய பண்ணிண்டு யார் ஒருத்தன் பித்ருக்களை தியானிச்சுண்டு கதர்றானோ, பக்தியினுடைய பாவத்தினால கதர்றானோ, என்னைக்கோ முன்னாடி இதெல்லாம் ஒழுங்கா பண்ணாததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தாரித்யம் எல்லாத்தையும் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாம நாத்திக புத்தி கெடுதலான எண்ணங்கள் இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி ஏதோ கர்த்தவியத்தை விட்டதுனால இன்னைக்கு அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. அந்த நல்ல புத்தி வந்திருக்கிற வேளையில எனக்கு பைசா இல்லையே, பண்ண முடியாமல் போச்சுதேங்கிறதாக பித்ருக்களை பார்த்து, பித்ருக்களே உங்களை சேவிக்கிறோம், எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பைசாவும் இல்லையா வேலை பண்ணுவதற்கு, அதனால காற்று நான் கையை தூக்கிண்டு உங்களிடத்திலே சொல்றேன், நமேஸ்தி வித்தம் ந தனம் ச நான்யத் ஸ்ராத்தோபயோக்யம் ஸ்வபித்ருநதோஸ்மி, திருப்யந்து பக்தியா பிதரோ மயைஹிதௌ கிருதௌ புஜௌ வர்த்மனி மாருதஸ்ய, என்னுடைய பித்ருக்கள் எல்லாம் திருப்தி அடைந்தவர்களாக ஆகட்டும்னு சொல்லணுமாம், ஹிருதயபூர்வமா கதறணுமாம், வாய விட்டு பேசணுமாம், சங்கோஜப்படக்கூடாது. இந்த ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லிட்டு விடக்கூடாதான், கையை தூக்கிண்டு கை காத்துல இந்த கையை தூக்கி விட்டுருக்கேன், அது எப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னாக்க, வெறுமை எல்லாம் வச்சுட்டு வெறுமை எப்படி போயிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படின்னா உனக்கு பக்தி இல்லைன்னு அர்த்தம். பக்தி இருக்குமோ என்னவோ, ஸ்ரத்தை இல்லை பண்றதுக்குன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் காரியத்துக்கு ஆகாது. அதனால இந்த அஷ்டகா அன்வஷ்டகா ஸ்ராத்தங்களாகட்டும், அதே மாதிரி இந்த பாத்ரபத மாசத்துல பண்ண வேண்டியதான ஸ்ராத்தங்களாகட்டும், இதுகள் எல்லாம் நாம மகாலயம்னு அர்த்தம். அது அந்த சக்ருன் மகாலய ஸ்ராத்தம், அததான் அவ சொல்றா. அவைகளை எல்லாம் அவசியமா நாம பண்ணித்தான் ஆகணும், யதா கதஞ்சித் பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்படி அவன் ஸ்ராத்தமா பண்ணு, ஸ்ராத்தமா பண்ண முடியலன்னா ஆமமா பண்ணு, ஆமமா பண்ண முடியலன்னாக்க திலத்தை தானம் பண்ணு, திலத்தை தானம் பண்ண முடியலன்னா திலத்தை வச்சு தீர்த்தத்தினால தர்ப்பணம் பண்ணு. அந்த மாதிரி திலத்தை வச்சு தர்ப்பணம் பண்ணக்கூடியதான அளவுக்கு அவனுக்கு விபவம் இல்லை அப்படின்னு சொன்னான். அந்த காலத்துல எல்லாம் நதி இருந்தது, அதனால தீர்த்தவங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு எள்ளு மாத்திரம், எள்ளு எல்லாம் இன்னொருத்தட்ட வாங்கிக்க கூடாதுன்னுவா. நம்ம ஸ்ராத்தம் பண்றதுக்கு இன்னொருத்தட்ட, அதுக்காக ஏதோ எள்ளு பித்ருக்கள் காரியத்துக்கு இன்னொருத்தர கிட்ட இது பண்ணக்கூடாது, அபேட்சிக்க கூடாது அப்படின்னு. அதனால ஏதோ பக்கத்துல நமக்கு ஸ்ராத்தம் நம்ம மாத்திர பண்ணணும்,
பக்கத்துல நிறைய அது என்னது பிரண்டை இருக்கு அப்படின்னா சத்தம் போடாம பிரண்டை எடுத்துட்டு வந்து சிராத்தம் பண்ணா திருட்டுனால பண்றதுன்னு அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. அவள்கிட்ட சொல்லி அவள்கிட்ட இருந்து ஒரு ஏதோ 50 காசோ 1 ரூபாவோ என்னமோ ஒண்ணு கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வரணுமா. அந்த மாதிரியும் திலத்தை வச்சுட்டு தீர்த்தம் கிடைக்கக்கூடியதை வச்சுட்டு தர்ப்பணம் பண்ண முடியாதவனா இருப்பானாகில் அவன் மாடுகளுக்கு ஒரு பிடி ஒரு வேலைக்கு வேண்டியதான கிராசத்தை கொடுக்கலாம். அதுவும் அவனுக்கு முடியலன்னா காட்டுக்கு போய் கை ரெண்டத்தையும் ஒசர தூக்கி பித்திருக்களே உங்களை சேவிக்கிறோம், அந்த ஸ்ராத்தத்துக்கு வேண்டியதான கொஞ்சம் கூட என்கிட்ட தனமோ வித்தமோ எதுவும் இல்லாமல் இருக்கின்றது, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆடுவர், திருப்தி அடைவீர்களாக, உங்களுக்காக நான் இதைத்தான் பண்ணுகிறேன். இது சர்வாபாவத்துலதான் கொடுத்திருக்காரு, சர்வாபாவேன்னு. அதனால அப்படி எல்லாம் ஒண்ணும் பெருமாள் அந்த மாதிரி எல்லாம் நம்மளை வைக்க மாட்டார். அதனால ஸ்ரத்தையா பெருமாள் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடியதை வைத்துக் கொண்டு ஸ்ரத்தையா நாம ஸ்ராத்தம்னா திலமா தான் பண்றோம், அதனால அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னார். அவர் இப்போ அந்த மகாராஜா கிட்ட சொல்றார், இத்யேதத் பித்ருபிர்கீதம் பாவா பாவ பிரயோஜனம் யஹ் கரோதி கிருதம் தேன ஸ்ராத்தம் பவதி பார்ச்சிவா. இத்யேதத் பித்ருபிர், இதெல்லாம் பித்ருக்கள் சொன்னாப்பா. இந்த பித்ருக்களால சொல்லப்பட்டிருக்க கூடியதான பாவா பாவ பிரயோஜனம் இருக்கு இல்ல அப்படிங்கறதுனால ஏற்பட்டது. இருக்கிறவன் இருக்கிறத வச்சு பண்ணணும், இல்லாதவனுக்கு தான் இது. இப்ப இருக்கிறத பற்றியும் இல்லாதவாளுக்குமான உபாயமா என்ன சொன்னாலோ பித்ருக்கள், அதுக்கு நேர யஹா கரோதி, யார் ஒருத்தன் ஸ்ராத்தாதிகளை பண்றானோ, கிருதம் தேன ஸ்ராத்தம் பவதி பார்ச்சிவா, அவனால ஸ்ராத்தம் பண்ணப்பட்டதாக ஆச்சுது, அவனாலே எல்லா காரியங்களும் நல்லபடியாக செய்யப்பட்டதாக ஆச்சுது. பாவாபாவ பிரயோஜனம் சக்தாவயவம் பிரயோஜ்யா பிரயோக அசம்பவே ஸ்வயமிதி சக்தி அசக்தி யுக்தம் கிருத்தியம். சக்தி இருக்கிறவன் ஸ்ராத்தத்தை பண்ணணும், சக்தி இருக்கிறவன் நல்லா உட்கார வச்சு கை கால் அலம்பி அதை என்ன பண்ணணுமோ அந்த ஸ்ராத்தத்தை நிச்சயமா அந்த இதை பண்றது, ஸ்ராத்தத்தை எப்படி பண்றோமோ. அது இல்லாதவன், சக்தி இல்லாதவன், அதுக்கு சக்திங்கிறது பணசக்தி மாத்திரம் இல்லையே, உடம்பு சக்தி இருக்கு, அப்புறமா புருஷ சக்தி, அதாவது மனுஷ சக்தி தேவையா சொல்லி பொண்டாட்டி தெரிய பண்ணணுமே, அவன் மாட்டேன்னு மூஞ்சி திருக்கு வச்சுட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி பிராமணால் அது உபகாரம், ஒருத்தர் சொசைட்டில நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணணும், சாமுதாயிகமானதான கர்மா. அவன் அவங்க வீட்டுல நாங்க சாப்பிட வரலான்ட்டான்னா, அதனால இப்படி எல்லாருமாக சேர்ந்து கூடி இருந்து குளிர வேண்டியது. அப்படி பாவ இருக்கிறதையும் இல்லாததையும் வைத்து பண்ணக்கூடியதாக சொல்லப்பட்டதான இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் யக்கரோதி கிருதம் தேன ஸ்ராத்தம் பவதி பார்த்தவ்யா. இது யார் இருக்கானோ அவன் ஸ்ராத்தம் பண்ணவனாக கருதப்படுகிறார். இப்படி இருக்கிறவா ஸ்ராத்தத்தை பண்ணுங்கோ. ஸ்ராத்தம் பண்ண முடியாதவாளா இருந்தா ஆமமா வாழைக்காய், பச்சை, வெல்லம், அந்த பருப்பு, கொஞ்சம் தானியம், தனம், அரிசி, இதெல்லாத்தையும் கொடுக்கறது, ஒருத்தருக்கு தானமா கொடுக்கறது. அப்படி இல்ல அப்படின்னா வெறும் எள்ள வாங்கி கொடுங்கோ. அது இல்ல அப்படின்னா எள்ள வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுங்கோ. அது இல்ல அப்படின்னு சொன்னா மாட்டுக்கு ஆத்திக்கிற அந்த மாதிரியானது வாங்குங்கோ. அப்படியும் இல்லைன்னா காட்டுக்கு போய் கதறுங்கோ. அப்படி யார் ஒருத்தன் அதனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு இந்த காரியங்களை பண்றானோ அவனாலே ஸ்ராத்தம் பண்ணப்பட்டதாக ஆச்சுது அப்படிங்கிறதாக சனத்குமாரர் ஏற்கனவே அந்த இவன் கிட்ட சொன்னது, ஐலன் அதாவது புரூரவஸ் கிட்ட சொன்னது. அதுக்கு நடுவுல பித்திருக்கள் சொன்னார்னு சனத்குமாரர் சொன்னார். அத இப்போ ஔர்வன் அப்படிங்கிறதான மகாராஜா சொல்லின்னு இருக்கான், மகரிஷி சொல்லிட்டு இருக்கான் மகாராஜாவுக்கு. அப்படிங்கிறத நம்ம ரிஷி சொல்லிட்டு இருக்கார் இவர் நம்ம பராசர மகரிஷி. அப்படிங்கிறதுனால ஸ்ராத்தம் இந்த நாட்கள்லாம், அதாவது விசேஷத்தாக பௌர்ணமியிலையும், அதாவது பௌர்ணமிங்கிறவன் அதான் மாக மாசத்திலையும், அதாவது அட்டகான்வஷ்டகாதிகள்லையும், அதே மாதிரி மகாலயாதிகள்லையும் ஸ்ராத்தம் அவசியமா பண்ணணும். மற்ற நாட்கள்லாவும் நியமித்தமான நாட்கள்ல பண்ணணுங்கிறதாக சொல்லி, இது ஸ்ரீ விஷ்ணு புராணே திருத்தீயம்சே சதுர்தசோத்தியாயः அத பஞ்சதசோத்தியாயः. அதுக்கு மேல 15வது அத்தியாயம், அதுலேயும் ஸ்ராத்தத்தினுடைய விஷயத்தை தான் சொல்றார். ஔர்வா
பிராமணான் போஜயேத் ஸ்ராத்தே யத்குணாம்ஸ்தான் நிபோதமே. ரொம்ப முக்கியமா சொல்றார். எந்த மாதிரியான ஸ்ராத்தம் பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னா பிராமண போஜனம் தான் முக்கியம். அதுதான் அங்கி பிரதானம். அந்த பிராமண போஜனம் பண்ணணுமானால் எப்படிப்பட்டதான பிராமணர்களா இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அவ எத்குணான், எந்த மாதிரி குணம் கொண்டவாளெல்லாம் பிராமணனாக நியமிக்கலாம் ஸ்ராத்தத்துல அப்படிங்கிறதையும் ஸ்ராத்த விஷயங்களையும் பற்றி சொல்றார். பெருமாள் அனுகிரகத்துல அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ம. நேற்றுக்கு கடைசி நேரத்துல என்னால சேர்த்துக்க முடியல, பண்ண முடியாம காலேஜுக்கு வர சொல்லிட்டா, அதனால போக வேண்டியதா போயிடுத்து, க்ஷமிக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி தன்யோஸ்மி சுவாமி. அடி பாக்கியம். ரொம்ப ஸ்பஷ்டமா இருந்தது, நிறைய விஷயம் தெரிஞ்சுது. இந்த அகஸ்திய மாசி ஸ்டோனாயம்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அது ஒரு மாசம் இதுன்றது இன்னைக்குதான் தெரிஞ்சுது. அதே மாதிரி சங்கிரமணம்லாம் நிறைய பிரயோகப்படுத்துறோம். அதுவும் என்ன விஷயம் அப்படின்றது ஸ்பஷ்டமா இருந்தது. இது சுவாமி மதுராதக சுவாமி திருநட்சத்திரம் 120 தான் அடியன். அந்த காஞ்சிபுரத்துல 120 அவதார வருஷம் சொல்லிட்டு இந்த கோழியாளன் சுவாமி இதுல அடியன் பாக்கியம் அடியன். அடுத்த வாரம் பாகவத எல்லாருக்கும் தன்யவாதங்கள். ಧನ್ಯವಾದ.